உதகை மலர் கண்காட்சியில் இரண்டாவது நாளாக குவிந்து வரும் சுற்றுலா பயணிகள் பூக்களை கண்டு ரசித்தும் புகைப்படம் எடுத்து வருகின்றனர். உலக புகழ்பெற்ற உதகை மலர் கண்காட்சி தொடங்கி இரண்டாவது நாளாக நடைபெற்று வருகிறது. இதில் 30 அடி உயரத்தில் பிரம்மாண்ட டிஸ்னி வேர்ல்டு மற்றும் மலர் கோபுரங்கள் உட்பட 10 வகையான மலர் அலங்காரங்கள் காட்சிப்படுத்தப்பட்டுள்ளன. இந்த மலர் கண்காட்சியை காண காலை முதலே பார்வையாளர்கள் அணிவகுத்து வந்த வண்ணம் உள்ளனர். தேனி மாவட்டம் பெரியகுளம் அருகே உள்ள மஞ்சளார் அணையின் நீர்பிடிப்பு பகுதிகளில் கோடை வெயிலின் காரணமாக கடந்த 3 மாதங்களாக நீர்வரத்து முற்றிலும் இல்லாமல் போனது. இந்நிலையில் கடந்த 2 நாட்களாக பெய்த கோடை மழையால் அணையின் நீர்பிடிப்பு பகுதிகளான பாலமலை, பண்ணைக்காடு உள்ளிட்ட பகுதிகள் மற்றும் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளில் நீர்வரத்து துவங்கியுள்ளது. இந்நிலையில் நேற்று இரவு பெய்த கனமழையால் நீர்வரத்து அதிகரித்து இன்று காலை நிலவரப்படி 313 கன அடியாக நீர்வரத்து உயர்ந்துள்ளது. அணையின் நீர்மட்டம் உயர்ந்து வருவதால் விவசாயிகள் மகிழ்ச்சியடைந்துள்ளனர். காஞ்சிபுரம் மாவட்டம் ஸ்ரீபெரும்புதூரில் 3000 ஆண்டுகள் பழமை வாய்ந்த பிரசித்தி பெற்ற ஸ்ரீ ஆதிகேசவ பெருமாள் கோவில் உள்ளது. இக்கோவிலில் சித்திரை திருவிழாவின் சிறப்பம்சமாக ஆதிகேசவ பெருமாளுக்கு 10 நாட்கள் பிரம்மோற்சவமும், ராமானுஜருக்கு 10 நாட்கள் உற்சவமும் நடைபெறுவது வழக்கம். அந்த வகையில் இந்த ஆண்டு ராமானுஜரின் 1007வது அவதார உற்சவம் கடந்த மே 2ஆம் தேதி கோலாகலமாக தொடங்கியது. இதில் முக்கிய திருவிழாவாக கருதப்படுவது ராமானுஜரின் திருத்தேர் உற்சவமாகும். இந்த திருத்தேர் விழாவானது இன்று வெகு விமர்சையாக நடைபெற்றது. இதில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு தேரை வடம் பிடித்து இழுத்தனர். 50 அடி உயரம் கொண்ட இத்திருத்தேரினை காண தமிழகம் மட்டுமின்றி அண்டை மாநிலங்களில் இருந்தும் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு ராமானுஜரின் தரிசனம் பெற்றனர். தேர் திருவிழாவில் 300க்கும் மேற்பட்ட போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டனர். அரியலூர் மாவட்டம் ஜெயங்கொண்டத்தில் யூடியூபர் சவுக்கு சங்கரை கண்டித்து மாதர் சங்கம் கண்டன ஆர்ப்பாட்டம் நடத்தியது. பெண் காவலர்கள் மற்றும் அரசு ஊழியர்களை தரக்குறைவாக பேசிய யூடியூபர் சவுக்கு சங்கருக்கு கடுமையான தண்டனை வழங்கக் கோரி ஜெயங்கொண்டத்தில் இந்திய மாதர் தேசிய சம்மேளனம் சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இந்த ஆர்ப்பாட்டத்திற்கு போலீசார் அனுமதி மறுத்த நிலையில் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி அலுவலகத்திலேயே ஆர்ப்பாட்டம் நடத்தினர். இதில் சவுக்கு சங்கரை கண்டித்தும் பெண்கள் இழிவாக பேசியதற்கு கடுமையான தண்டனை வழங்க வேண்டும் எனவும் பெண்கள் கோஷம் எழுப்பியவாறு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். டெல்லி முதல்வர் அரவிந்த் கெஜ்ரிவால் ஜாமீனில் விடுதலையாகி வந்ததை முன்னிட்டு ஆம் ஆத்மி கட்சி நிர்வாகிகள் பொதுமக்களுக்கு இனிப்பு வழங்கி கொண்டாடினர். டெல்லி முதல்வர் அரவிந்த் கெஜ்ரிவாலை அமலாக்கத்துறை கடந்த 50 நாட்களுக்கு முன்பு கைது செய்து திகார் சிறையில் அடைத்தனர். இந்நிலையில் தேர்தல் பரப்புரை செய்வதற்காக டெல்லி முதல்வர் அரவிந்த் கெஜ்ரிவால் சார்பில் நீதிமன்றத்தில் ஜாமீன் வழங்க கோரி அளித்திருந்த மனுவை ஏற்று நீதிமன்றம் இடைக்கால ஜாமீன் வழங்கியது. இதனை முன்னிட்டு இந்தியாவில் சில மாநிலங்களில் ஆம் ஆத்மி கட்சியினர் வெடிவெடித்து இனிப்பு வழங்கி கொண்டாடினர். அதனைத் தொடர்ந்து ஆம் ஆத்மி கட்சி புதுக்கோட்டை மாவட்ட தலைவர் தலைமையில் கட்சி நிர்வாகிகளுடன் பேருந்து நிலையம் முன்பு வெடிவெடித்து பொதுமக்களுக்கு இனிப்புகள் வழங்கி கொண்டாடினர். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.